அத்தியாவசிய மருந்துகளின் விலை நடப்பாண்டில் உயர்த்தப்படாது. மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயர்த்தப்பட உள்ளதாக வெளிவரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் விளக்கம். ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீட்டுக்கடன், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமுமின்றி பழைய நிலையே நீடிக்கும் என்றும் தகவல். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமைச்சர் உதயநிதி மீறியதாக தமிழக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக தரப்பில் புகார். 4 மாதங்களில் விடுபட்ட 40 லட்சம் மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்பேன் என்று அமைச்சர் கூறியதாக புகார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.